அண்மைச் செய்தி. 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலே 5 இளைஞர்கள் கஞ்சா போதையிலே மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கி உள்ள இந்த ஆட்சியிலே 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்டாலின் ஆட்சியிலே தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலேயே உள்ளது என்று விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், பண்ருட்டி சம்பவங்களை போன்று தமிழகம் முழுவதும் பல சம்பவங்கள் நடைபெற்றாலும் உறக்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இனியும் போதைப் பொருள் ஒழிக்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை என்று பதிவிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவலச் சூழலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பண்ருட்டி சம்பவம் போன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று பதிவிட்டிருக்கின்றார். இது போன்ற ஒரு ஆட்சியை கண்டு கொதிப்படைந்துள்ள மக்கள் இதற்கான தண்டனையை நிச்சயம் 2026 திமுக அரசுக்கு வழங்கத்தான் போகின்றார்கள் என்றும் அவர் பதிவிட்டு இந்த தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.